Let us solve objective 1 question from Concepts of Physics, topic Kinematics. First question. A motor car is going due north at a speed of 50 km per hour. It makes a 90-degree left turn without changing the speed. The change in the velocity of the car is about. First பாருங்க இந்த மோட்டார் கார் வந்து 50 km per hourல வந்து டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து 50 km per hour இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் 90 டிகிரி. அப்போ லெஃப்ட் டர்ன் 90 டிகிரி வித்தவுட் சேஞ்சிங் ஸ்பீட். ஸோ வி வந்து பார்த்தீங்கன்னா வி வந்து நமக்கு 50 km per hour கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து சேஞ்ச் இன் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் ஸ்பீட், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்பது வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி. அதனால மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி பார் மைனஸ் யூ பார் அப்படின்னு எடுத்துக்கணும். வி பார் யூ மைனஸ் யூ பார், அதாவது வி பாருக்கும் மைனஸ் யூ பாருக்கும் ரிசல்டன்ட் எடுத்தோம்னா தான் நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடைக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ வி பார் வந்து பாருங்க, நமக்கு வி பார் வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு, மைனஸ் யூ பார் வந்து சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. மைனஸ் யூ பார் வந்து சவுத் டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அப்போ வி பாருக்கும் மைனஸ் யூ பாருக்கும் ரிசல்டன்ட் எடுத்தா நமக்கு எந்த டைரக்ஷன்ல வரும் பாருங்க, அதாவது சவுத், இது வந்து இது நார்த் டைரக்ஷன், இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா? அப்போ இது வந்து மைனஸ் வி பார் சவுத் டைரக்ஷன்ல இருக்கு, வி பார் வந்து நமக்கு வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ வி பார் மைனஸ் யூ பார் வந்து நமக்கு வி பார் மைனஸ் யூ பார் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா இந்த வி பார்க்கும் மைனஸ் வி பார்க்கும் 90 டிகிரி இருக்கிறதுனால மேக்னிட்யூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் யூ ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ வி வந்து நமக்கு 50 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 50 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர், 50 ஸ்கொயர் பிளஸ் 50 ஸ்கொயர் வந்து 50 ஸ்கொயர் இன்ட்டு 2 கிடைக்கும். ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 50 இன்ட்டு ரூட் 2. இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 70 கிலோமீட்டர் பர் அவர் கிடைக்குது. ஸோ வந்து இப்போ அந்த டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அடுத்து மேக்னிட்யூட் வந்து 70 கிலோமீட்டர் பர் அவர்னு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். Figure shows the displacement time graph of a particle moving on the x axis. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆக்சிஸ்லையும் எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இங்கே velocity of the displacement time graph ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்கும், வெலாசிட்டின்னு வரும். சரி, இப்போ வந்து பாருங்க டி நாட் டைம் வரைக்கும் ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க, கான்ஸ்டன்டா இருக்கு. டி நாட் டைம் வரைக்கும் ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு டி நாட் டைம் வரைக்கும். அடுத்து டி நாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இங்கே ஜீரோவா இருக்கு, ஸ்லோப் வந்து ஜீரோ. ஸோ ஸ்லோப் ஜீரோ, ஸோ தட் வெலாசிட்டி வந்து என்ன இருக்கும், ஜீரோ. வெலாசிட்டி ஜீரோன்னா வந்து என்ன ஆகும், ரெஸ்ட், ஸ்டாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஸ்டாப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கணும், அடுத்து வந்து ஸ்டாப் ஆகணும். சரிங்களா? அப்போ வந்து பாருங்க ஃபோர்த் ஆப்ஷன் வந்து தி பார்ட்டிகல் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப் டு எ டைம் டி நாட். சரிங்களா? அண்ட் தென் ஸ்டாப்ஸ். ஸோ ஆப்ஷன் செகண்ட், ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். A particle has a velocity u towards east at t equal to 0. Its acceleration is towards west and is constant. Let xa and xb be the magnitude of displacement in the first 10 seconds and the next 10 seconds. Then xa less than xb, xa equal to xb, xa greater than xb. The information is insufficient to decide the relation of xa with xb. சரி, இங்க பாருங்க நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக மோர் தேன் சஃபிஷியண்ட்டாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி மோர் தேன் சஃபிஷியன்ட் அளவுக்கு, மோர் தேன் சஃபிஷியன்ட், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் 10 செகண்ட், நெக்ஸ்ட் 10 செகண்ட், 20 செகண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, வெலாசிட்டி ஜீரோவே வராமல் இருந்தா, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ரிட்டார்டேஷன் மோஷனில் போகும். இனிஷியல் வெலாசிட்டி நிறைய அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா ரிட்டார்டேஷன்லேயே போகும்போது ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து நமக்கு கிரேட்டர் தென் செகண்ட் 10 செகண்டுக்குன்னு வந்திருக்கும்.
ஆனா வந்து சப்போஸ் வெலாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி வந்து வெரி லெஸ்ஸா இருந்திருந்தா அப்ப என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் போறதுக்கு முன்னாடியே ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கலாம். ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு, அதுக்கு அடுத்து என்ன ஆகும் ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன்ல இப்படி போயிருக்கலாம். ஸோ ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன்ல போம்போது, இந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல டிராவல் ஆனத விட செகண்ட் 10 செகண்ட் கூட அதிகமா இருந்திருக்கலாம். ஸோ அதனால இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிருந்தா தான், நம்ம ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ல டிராவல் ஆன டிஸ்பிளேஸ்மென்ட்டும், செகண்ட் 10 செகண்ட்ல டிராவல் ஆன டிஸ்பிளேஸ்மென்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அந்த XA, XB கம்பேர் பண்ண முடியும். அதனால the information is insufficient to decide the relation of XA with XB. அப்ப என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சிருந்தா தான் XA, XB வந்து ரிலேட் பண்ணியிருக்க முடியும். So that இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். Fourth question பாருங்க. A person traveling on a straight line moves with a uniform velocity v1 for some time and with uniform velocity v2 for the next equal time. The average velocity v is given by, அதாவது equal interval of timeல வந்து different speedல போறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா t1 செகண்ட்ல v1 ஸ்பீட்ல போயிருக்காங்க. அடுத்து t2 செகண்ட்ல v2 ஸ்பீட் போயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஜெனரலா வந்து வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலானா டிஸ்டன்ஸ் பை டைம்னு வரும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம்னு வருது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து v1 இன்டு t1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து v2 இன்டு t2ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் t1 டைம்ல s1 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, t2 டைம்ல s2 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. கரெக்ட்டுங்களா? டிவைட் பை t1 plus t2ன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து t1 t2 ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. t1 t2 ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா t1 is equal to t2 equal to t ன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? t1 equal to t2 equal to t ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ s1 பிளேஸ்ல எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. v1 into t1 தானே. v1 into t1 வந்து t ன்னு போடுங்க. s2 வந்து v2 into t2, v2 into t2 வந்து t ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து t ஈக்குவல். ஸோ டிவைட் பை t plus t வந்து 2t ன்னு எடுத்துக்கலாம். t plus t வந்து 2t ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த t காமனா கேன்சல் பண்ணிட்டோம்னா v1 plus v2 divided by 2, v1 plus v2 by 2ன்னு இப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ எப்பவுமே இது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. when particle moves in equal interval of time different speedல மூவ் ஆச்சுன்னா அப்போ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி equal to arithmetic mean of individual velocities அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். A person traveling on a straight line moves with a uniform velocity v1 for a distance x and with a uniform velocity v2 for the next equal distance. The average velocity. அதாவது இந்த கொஸ்டின்ல வந்து நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரண்ட் ஸ்பீட்ல போறதா சொல்லியிருக்காங்க. அதனால ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்றாங்க. போன கொஸ்டின்ல ஈக்குவல் டைம் இன்டர்வல்னு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு s1 டிஸ்டன்ஸ்ல v1 ஸ்பீட்ல போகுது, s2 டிஸ்டன்ஸ்ல v2 ஸ்பீட்ல போறோம்னு அர்ஜும் பண்ணிக்கலாம். நமக்கு ஆக்சுவலா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் s1 plus s2 by t1 plus t2. இங்க டைம் கொடுக்காதனால நம்ம டைம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்பீடுக்கு அதாவது வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வரும். ஸோ தட் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து t1 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா s1 by v1 கிடைக்கும். t2 இஸ் ஈக்குவல் டு s2 by v2ன்னு கொடுப்பாங்க எடுத்துக்கலாம். ஆனா s1 s2 ஈக்குவல் தானப்பா. அப்ப s1 is equal to s2 is equal to s ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரன்ஸ் ஸ்பீட்ல போயிருக்கு. அப்ப t1 is equal to s by v1 எடுத்துங்க. t2 is equal to s by v2ன்னு எடுத்துக்கலாம். அப்ப t1 plus t1 t2 பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த s1 வந்து s ன்னு எடுக்கிறோம், s2 s ஏன்னா s1 and s2 are equal distance. அப்ப s1 plus s2 வந்து 2s ன்னு வந்துருது. புரியுதுங்களா? டிவைட் பை t1 பாருங்க s by v1 கரெக்ட்டுங்களா? t2 வந்து s by v2 is equal to என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்க s காமனா கேன்சல் பண்ணிடலாம். s காமனா கேன்சல் பண்ணிட்டா இங்க 1 by v1 plus 1 by v2 தானே. இந்த 1 by v1 plus 1 by v2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. v ஆவரேஜ் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 1 by v1 plus 1 by v2 is equal to 2 by v average அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்போ இந்த ஆன்சர் வந்து எங்க இருக்கு பாருங்க. தேர்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிஃபரண்ட் ஸ்பீட்ல போனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா n டிஃபரண்ட் ஸ்பீட்ஸ் n ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா n டிவைட் பை ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 1 by the reciprocal sum of, அதாவது n times of reciprocal of average speed is equal to reciprocal sum of individual speed அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 1 by v1 plus 1 by v2 plus so on. இது ஜெனரல் ஃபார்முலா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். A stone is released from an elevator going up with an acceleration a. The acceleration of the stone after the release is.
இங்க வந்து ஜெனரலா ஆக்சலரேஷன் ஆஃப் ஸ்டோன் அப்படியே டைரக்டா கேட்டுட்டாங்க. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சலரேஷன்னா அப்சல்யூட் ஆக்சலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அண்டர் கிராவிட்டினால ஜி டவுன்வோர்ட் வரும். ஒருவேளை வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டர் அந்த மாதிரி கேட்டிருந்தா தான் நமக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து எலிவேட்டர் ஆக்சலரேஷன் வந்திருக்கலாம். இங்க வந்து ஜெனரலா ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஸ்டோன் கேட்டா அப்சல்யூட் ஆக்சலரேஷன். ஸோ ஸ்டோனை டிராப் பண்ணதுனால அண்டர் கிராவிட்டி விழுறதுனால அப்போ அண்டர் கிராவிட்டி என்னும்போது acceleration is equal to g downward direction. So sixth question க்கு நமக்கு ஆன்சர் வந்து fourth option correct. A person standing near the edge of the top of a building throws two balls A and B. The ball A is thrown vertically upward and B is thrown vertically downward with the same speed. The ball A hits the ground with a speed of VA and the ball B hits the ground with a speed of VB. We have VA greater than VB, VA less than VB, VA equal to VB. The relation between V and VB depends on height of the building above the ground கொடுத்திருக்காங்க. சரி, இந்த சம் பண்ணலாம் பாருங்க. நம்ம இப்போ இந்த என்ன பண்ணலாம், இதுதான் டவர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஹைட் ஆஃப் தி டவர் சும்மா ஹெச்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா அப்வர்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஏ இஸ் த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்ட் ஏ வந்து அப்வர்ட் த்ரோ பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் பி வந்து டவுன்வர்ட் த்ரோ பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் பி, இனிஷியல் ஸ்பீட். இது வந்து இனிஷியல் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AS அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஈக்குவல், செகண்ட் ஆப்ஜெக்ட் இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஈக்குவல். அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல், ஆக்சலரேஷன் அண்டர் கிராவிட்டி ஈக்குவல், இனிஷியல் ஸ்பீடு ரெண்டுத்துக்குமே ஈக்குவல். ஸோ தட் ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் ஏ மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சு நம்ம சொல்றோம். அப்படி இல்லைன்னா அனதர் மெத்தட்ல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லலாம். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இனிஷியலா பொட்டன்ஷியல் சேமா இருக்கு, ஸ்பீட் சேமா இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி சேம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும்ல இல்லைங்களா? ஆனா வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா ஃபைனலா கிரவுண்ட் தானே ரீச் ஆகுது. அப்படி எடுத்தோம்னா இனிஷியலா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுத்துக்குமே mgh வச்சுக்கலாம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர்னு வந்துருது, ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ m கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி தான் இருக்கு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட் அண்ட் இனிஷியல் ஸ்பீட். ஸோ இனிஷியல் ஸ்பீட் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல், ரெண்டுமே ஹைட் சேம் ஹைட்ல இருந்து தான் ட்ராப் பண்றோம். ஸோ தட் ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் போத் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். In a projectile motion, the velocity is always perpendicular to the acceleration, is never perpendicular to the acceleration, is perpendicular to the acceleration for one instant only, is perpendicular to the acceleration for two instants. சரி, projectile motion பாருங்க, object is projected by making some angle with horizontal other than 90 degree and allowed it to move only under gravity. அப்படி தானே? இப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி u இப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம், இது ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது ப்ரொஜெக்டைல் பாத்தில் இப்படி போகுது, அப்படி தானேங்க? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்ல வெலாசிட்டி வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கும், u காஸ்டா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வந்து ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ மேக்ஸிமம் ஹைட்ல மட்டும் தான் வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கும். மற்ற எந்த பிளேஸ் எடுத்தாலும் பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல எடுத்தோம்னா வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டான்ஜென்ட் டைரக்ஷன், ஆக்சலரேஷன் டவுன்வர்ட். இங்க வந்து ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி வருது. இந்த பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இங்க வெலாசிட்டி வந்து டான்ஜென்ட் ட்ராப் பண்ணலாம், இந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கு, ஆனா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் இருக்கு. இங்க வெலாசிட்டி ஆங்கிள் பிட்வீன் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி வந்து லெஸ் தென் 90 டிகிரி வருது. ஸோ அட் மேக்ஸிமம் ஹைட், இது என்னது மேக்ஸிமம் ஹைட்ல மட்டும் தான் வெலாசிட்டி வெக்டாரும் ஆக்சலரேஷன் வெக்டாரும் பர்பெண்டிகுலரா வருது. ஸோ ஒரே ஒரு பிளேஸ்ல தான், ப்ரொஜெக்டில் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு வெலாசிட்டி வெக்டாரும் ஆக்சலரேஷனும் பர்பெண்டிகுலரா வரதுனால எய்த் கொஸ்டின் சி ஆப்ஷன் பாருங்க, இஸ் பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சலரேஷன் ஃபார் ஒன் இன்ஸ்டன்ட் ஓன்லி. ஸோ எய்த் கொஸ்டின் சி ஆன்சர், கரெக்டான ஆன்சர். Two bullets are fired simultaneously horizontally and with different speeds from the same place. Which bullet will hit the ground first? சரி, இப்போ ரெண்டு புல்லட் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டு புல்லட் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், u ஸ்பீட்ல ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0, வெர்டிக்கல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ வந்து நல்லா கவனிங்க, ஹைட் வந்து சர்டன் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த கிரவுண்ட் எடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா கிரவுண்ட்ல வந்து இப்படி ஹிட் பண்ணும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எடுப்போம் நம்ம. சரிங்களா? y டைரக்ஷன் மோஷனுக்கு y டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கணும், அதே மாதிரி y டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி, y டைரக்ஷன் ஆக்சலரேஷன் எடுக்கணும்.
ரெண்டு புல்லட்டுக்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம். ஆனா இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. y டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஜி சேம், ரெண்டுத்துக்குமே எஸ் சேம். ஸோ தட் டைம் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேமா இருக்கும். இங்க காரணம் வந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இங்க வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்றதுக்கு டைம் டேக்கன் வந்து வெர்டிகல் வெலாசிட்டி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்க வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கிறதுனால both will reach simultaneously. Both will reach simultaneously. So 9th question option C correct. The range of a projectile fired at an angle of 15 degree is 50 meter. If it is fired with the same speed at an angle of 45 degree, its range will be. Range first நமக்கு ஃபார்முலா தெரியணும். Range of a projectile என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா u square sin 2 theta by g. இதுதான் ஃபார்முலா. நம்ம வந்து θ1 வந்து 15 டிகிரின்னு எடுத்துக்கலாம், θ2 வந்து 45 டிகிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ரேஞ்ச் r1 by r2 அப்படின்னு போட்டுக்கலாம். r1ன்றது 15 டிகிரி இருக்கும்போது r2ன்றது 45 டிகிரி வரும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க r1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. r1 வந்து 50 மீட்டர் கொடுத்திருக்காங்க. r2 தான் क्वेश्चन மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்போ வந்து u ஸ்கொயர் g ரெண்டுத்துமே காமனா வரதுனால ரேஷியோ எடுக்கும்போது u ஸ்கொயர் g கேன்சல் ஆயிட்டு sin 2 θ1 divided by sin 2 θ2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ θ1 θ2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பாருங்க r1 by r2 is equal to நமக்கு sin 2 θ1 வந்து sin 2 into 15 அடுத்து டிவைட் by sin 2 into 45 sin 2 into 45 sin 90 இது. ஸோ டிவைட் by sin 90 இருக்கும். நியூமரேட்டர்ல வந்து sin 13 இருக்கும். r1 வந்து நமக்கு 50 கொடுத்திருக்காங்க, r2 தான் क्वेश्चन மார்க். ஸோ sin 30 வேல்யூ 1/2 நமக்கு தெரியும், sin 90 வந்து 1ன்னு தெரியும். ஸோ 1/2 ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, r2 வந்து ரைட் சைடு கொண்டு போயிருங்க, 1/2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ என்ன வரும்னா 50 into 2. இந்த sin 30 1/2 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 50 into 2 100 மீட்டர். ஸோ r2 வந்து 100 மீட்டர். ஸோ 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். ஸோ 10th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். Two projectiles A and B are projected with the angle of projection 15 degree for the projectile A and 45 degree for the projectile B. If RA and RB be the horizontal range for the two projectiles, then RA less than RB, RA equal to RB, RA greater than RB, the information is insufficient to decide the relation with the RA and RB ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆக்சுவலா ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் sin 2 θ by g. அப்போ வந்து ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன குவான்டிட்டி வருது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீடு θ அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிவன் பிளேஸ்னா θ g வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். இப்போ θ கொடுத்துட்டாங்க, ஆனால் u கொடுக்கல. இனிஷியல் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்பீடு எவ்வளோ, செகண்ட் ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்பீடு எவ்வளோன்னு தராதனால அப்போ நம்மளால இந்த ரேஞ்ச் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ தட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு டிசைட் தி ரிலேஷன் ஆஃப் RA வித் RB தான் கரெக்ட். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது இது கம்பேர் பண்றதுக்கு? ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு θ ஒன்று தேவை, ஸ்பீடு ஒன்று தேவை, இனிஷியல் வெலாசிட்டி தேவை. அவங்க θ மட்டும் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்காதனால இன்ஃபர்மேஷன் வந்து இன்சஃபிஷியன்ட். ஸோ 11th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். A river is flowing from west to east at a speed of 5 meters per minute. A man on the south bank of the river capable of swimming at 10 meters per minute in still water wants to swim across the river in the shortest time. He should swim in a direction. இப்போ ரிவரில் வந்து ஸ்விம் பண்ண போகிறாங்க பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ரிவர் இந்த டைரக்ஷனில் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கு. இப்போ மேன் வந்து எப்படி ஸ்விம் பண்ணணும்? இது வந்து என்ன பண்ணலாம், இது இது வந்து நார்த் டைரக்ஷன். இது வந்து என்ன ரிவர் வந்து நமக்கு எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மேன் வந்து இப்படி ஸ்விம் பண்ணுறதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் தி மேன், வெலாசிட்டி ஆஃப் மேன் மேக்ஸ் ஆங்கிள் வித் நார்த் டைரக்ஷன் வந்து சம் θன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த பர்பண்டிகுலர் டு ரிவர் கிராஸ் பண்றதுக்கு காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் தி மேன் அலாங் நார்த் டைரக்ஷன் தான் எடுக்கணும். அப்போ Vm cos θ, Vm cos θ வெலாசிட்டில தான் வந்து என்ன பண்ண போறாருன்னா கிராஸ் பண்ண போறாரு. சரிங்களா? இப்போ வித் ஆஃப் தி ரிவர் வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம். டைம் டேக்கன் டு கிராஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா வித் டிவைட் பை, அதாவது டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி, Vm cos θ வெலாசிட்டில தான் கிராஸ் பண்ண போறாங்க. அப்போ டைம் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஷார்டஸ்ட் டைம்ல வரணும். அப்போ ஷார்டஸ்ட் டைம் வரணும்னா டைம் குறைவா இருக்குன்னா டினாமினேட்டர் அதிகமா இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் காஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கணும். அப்போ காஸ்ட் மேக்ஸிமமா இருக்கணும்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ்ட் வந்து நமக்கு 1ன்னு தெரியும். காஸ்ட் மேக்ஸிமம் இருக்கணும். அப்போ θ எவ்வளோ வரும்னு சொல்லுங்க, 0 டிகிரி வரும். அப்போ θ 0 டிகிரியில போனாதான் வந்து ஸ்விம் பண்ணாதான் வந்து ஷார்டஸ்ட் டைம்ல வந்து ரிவரை வந்து கிராஸ் பண்ண முடியும். அப்போ θ 0 டிகிரினா வெலாசிட்டி ஆஃப் தி மேன் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், நார்த் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்போ டியூ நார்த் டைரக்ஷன்லேயே ஸ்விம் பண்ணாதான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து ஷார்டஸ்ட் டைம்ல ரிவரை வந்து கிராஸ் பண்ண முடியும்.
So that due north னு first option, 12th question first option correct. 13th question பார்க்கலாம் பாருங்க, last question. In the arrangement shown in the figure, the ends P and Q of an inextensible string moves downward with uniform speed u. Pulley A and B are fixed. The mass M moves upward with a speed அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிப்பா, இது எப்படி பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து இந்த P and Q வந்து moves with the speed u ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது u ன்னு எடுத்துட்டோம்னா இந்த P and Q என்ன ஸ்பீட்ல போதோ அந்த ஸ்பீட்ல தான் இந்த ஸ்ட்ரிங் வந்து மூவ் ஆகணும். அப்ப ஸ்ட்ரிங் உடைய ஸ்பீட் u ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று நான் ஃபார்ம் பண்ண போறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கிறேன் நான். இப்படி எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட்டை வந்து என்னன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம். ஓஎன்பி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த கேபிட்டல் எம் வந்து வி ஸ்பீட்ல மூவ் ஆகிறத அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்போர்ட்ல. சரிங்களா, இந்த வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்து இந்த நல்லா பாருங்க, இந்த கேபிட்டல் எம் மூவ் ஆகும்போது, அதாவது ஸ்ட்ரிங் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது, ஸ்ட்ரிங்கை புல் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கேபிட்டல் எம் அப்போர்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனா இங்க டிஸ்டன்ஸ் என்பி மாறாது. என்பி டிஸ்டன்ஸ் மாறாது. இந்த ஓஎன் டிஸ்டன்ஸ் மாறும். ஓஎன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஓஎன் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம், என்பியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா புள்ளி வந்து ஃபிக்ஸ்டு, அதனால எக்ஸ் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அடுத்து இந்த ஓல இருந்து பி இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் லெங்த் எல்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ புள்ளி இந்த ஸ்ட்ரிங்கை புல் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த எல் மாறும், ஒய் மாறும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒய் எக்ஸ் எல்லுக்கு ரிலேஷன் கொடுக்கலாம் பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி. சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். சரிங்களா, இங்க வந்து இந்த ஸ்ட்ரிங் லெங்த் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால தான் u ஸ்பீட் இருக்கு. அப்போ dl by dt வந்து u அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து y டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து இந்த பிளாக் மாறதுனால பிளாக் உடைய வெலாசிட்டி வந்து dy by dt is equal to v அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். x வந்து இங்க மாறாது, x வந்து கான்ஸ்டன்ட். x கான்ஸ்டன்ட்னால டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx by dt வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. சரி, இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் இதை ஈக்குவேஷன் 1 அஸ்யூம் பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் கான்ஸ்டன்ட்னால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy by dt அப்படின்னு எடுத்துக்கலாம். எல் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2l dl by dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து இங்க 2 கேன்சல் ஆயிருச்சு. அப்போ dy by dt தான் v நமக்கு தேவை. தட் இஸ் ஈக்குவல் டு l, y லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க, l by y இன்ட்டு dl by dt தான் u அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அதாவது ONB, இந்த ஆங்கிள் தீட்டான்னா இங்கே ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துங்க. ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ONB இருக்கு பாருங்க, இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டு இது L, இது வந்து y தானப்பா. நமக்கு cos theta is equal என்ன வரும்னு சொல்லுங்க, y by L ன்னு கிடைக்கும். cos theta equal to y by L. ஸோ 1 by cos theta is equal to L by y ன்னு கிடைக்குது. அப்போ L by y பிளேஸ்ல 1 by cos theta போடுங்க. ஸோ v is equal to u by cos theta, u by cos theta. அப்போ இந்த பிளாக் m வந்து மூவ்ஸ் அப்வர்ட் வித் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா u by cos theta. ஸோ 13th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்.